லாஸ்ட் 12 இயர்ஸாக நம்ம கம்பெனியில் மூவிஸ்க்கு ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீசெண்டாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் கூட ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். பட் கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. சித்தார்த், டு பி ஆனஸ்ட், ஜெனி ரெஃபர் பண்ணதால உங்களை செலக்ட் பண்ணல. யூ ஆர் ரியலி டேலண்டட். உங்கள் கூட பேசின கொஞ்ச நேரத்துலேயே அதை புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டி நம்ம கம்பெனியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் ஆன் போர்ட் சித்தார்த். தேங்க்யூ சார், லுக்கிங் ஃபார்வர்ட். உங்கள் எய்ம் என்ன சித்தார்த்? சார், ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொன்னாலே சித்தார்த்தன்ற என் பேர் தான் சார் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மே கமெண்ட் சார். வாங்க வாங்க பிரபு. சித்தார்த், ஹீஸ் மிஸ்டர் பிரபு. நம்ம ப்ரொமோஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. ஹீ வில் ஹெல்ப் யூ. பிரபு, ஹீஸ் மிஸ்டர் சித்தார்த். புதுசாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஜாயின் பண்ணியிருக்காரு. நீங்கள் நம்ம கம்பெனியினுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் Sure, பண்ணிடுங்க, sir. சரியா? ஜி வாங்க. கூப்பிட்டு போங்க பிரபு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஜி வாங்க. உட்காருங்க உட்காருங்க. முதல்ல நம்ம ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கோம்ல, அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் காஃபி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை, தேங்க்ஸ். ஃபுல் நேம் சொல்லுங்க. என்னையா? ஆ சித்தார்த். சித்தார்த் மட்டும் தானா? ஆமாம். டோபு? ஆ டேட் ஆஃப் பர்த்ப்பா? 25 May 1995. ம் Yeah, sir. The documents will be ready in 3 days. சரி சார், நீங்கள் நேரில் வாங்க பேசலாம். ஓகே. ஹே சித்தார்த், இன்டர்வியூ என்னாச்சு? மேடம், பிரதர் உள்ளே போய் 5 நிமிஷம் தான். சகல மரியாதை நம்ம சாரே செலக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டுருக்காருன்னா பார்த்துக்குங்களேன். வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் ஜெனி. நீ இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது முழுக்க முழுக்க உன் திறமைக்காக கிடைச்ச வேலை. இல்லை ஜெனி, திறமை மட்டும்தான் நம்பி இத்தனை நாள் நான் ஓடினேன். பெருசாக எதுவும் நடக்கல. அதையும் தாண்டி சில விஷயம் இருக்குன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் வீக் நான் கேபில் மீட் பண்ணது தான் என் லைஃப்லேயே நான் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக பார்க்குறேன். பிரதர், மேடம் மனசு வச்சாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த ஆஃபீஸில் எங்கேயோ போயிடலாம். நீங்கள் ரொம்ப லக்கி பிரதர். நானும் ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன், மடியவே மாட்டேன் ஜெனி. லுக்க பார்த்தியா? ஏய், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்குறியா? நான் லவ் பண்ணுறது தான் முழு நேரம் வேலையாக பார்த்துன்னு இருக்கேன். எங்கே ஒரு நாள் என் உண்மைக்கு அது உனக்கு அவன் புரியும். எப்போவுமே இப்படி தான். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை விடுங்க. ஓகே, ஸோ டெய்லி நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேனே. இல்லை, எதுக்கு? பரவாயில்ல. இதில் என்ன இருக்கு? டெய்லி வர வழி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபும் என்னை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ப்பாங்க. நீயும் என்னை ஃப்ரெண்டாகவே பார்க்கலாம். இந்த எம்டியோட பொண்ணு அதெல்லாம் வேணாம். ஓகே? சித்தார்த், சென்னைக்கு நீ புதுசுன்னு சொன்னல, வேற என்ன பிளான்ஸ்? ஹோப்பிங் ஃபார் அ குட் ஸ்டார்ட்.
எங்கே ஆளை காணோம்? ஒரு ஆள் தங்குறதுக்கு எத்தனை ரூம் பேர்? எங்கன்னு போய் தேடுவேன். நான் வெளியே சாப்பாடு வச்சுருக்கேண்ணா, போய் சாப்பிடுங்க. ம் தேங்க்ஸ்டா. அடாடா, வேலை கிடச்சிச்சா? பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்க போல. ம் ஆமாடா. அப்படி போடு. எப்போ ட்ரீட்டு? இந்த சண்டே. அட நானா வரமாட்டேங்கிறேன், தானும் வந்து நின்னுறேன். ம் சரி. சரி ஓகேண்ணா, அண்ணன் கடையில் தேடிட்டு இருப்பாரு, வரேன். ம் மறக்காமல் சீக்கிரம் சாப்பிடுண்ணா, தோசை ஆறிட போகுது. குட் மார்னிங் ஜெனி. யூ ஸ்கேர்ட் மீ. குட் மார்னிங். அங்கே வரும்போதே நோட் பண்ணிட்டேன். வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கே. எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். அண்ட் எனக்கு வீடு கிளம்சியாக இருக்கிறது பிடிக்காது. இது என்ன சித்தார்த்? இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் மெஷர்மெண்ட். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆர்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதோ அதை வச்சு தான் நான் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அனலைஸ் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வெயிட். ஆ ம். இதை ஹோல்ட் பண்ணு. ஆ ஓகே. உன் கண்ணுக்கு நேராக இருக்கா? ஆ இருக்கு. கண்ணை மூட. எதுக்கு? கண்ணை மூட சொல்கிறேன். ஓகே. ஏதாவது தெரியுதா? Siddharth, I saw something. It was so magical. எப்படி? இப்படி தான் என்னால் பார்க்க முடியும். திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அதான். அமேசிங். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் போல இருக்கே. ஓகே சித்தார்த், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? யா ஐம் ரெடி. ஓகே, லெட்ஸ் கோ. சித்தார்த், நான் கொஞ்சம் எம்பசி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். நீ மேலே போறியா? அண்ணா உன்னை கைட் பண்ணுவாங்க. ம் ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஷுட் ஐ கம் வித் யூ? பார்த்துக்கிறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹே சித்தார்த், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெனி ட்ராப் பண்ணாலா? ஆமாம் சார். ஓகே. ஜெனி எம்பசி கிளம்பிட்டாலா? கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க். சூப்பர் சூப்பர். ஹாப்பியா? ஹாப்பி சார். சித்தார்த், உங்களுக்கு கிளைண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே சார். இந்த கிளைண்ட் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். Okay. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க. ஓகே. ஒர்க் கரெக்டாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ டோன்ட் வரி, கம்பெனி வில் ஆல்வேஸ் பி வித் யூ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க பார்த்து. இவர் பேர் சித்தார்த், நம்ம கம்பெனியோட புது ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் ஹி வில் பி ஒர்க்கிங் இன் யுவர் டீம். சார் என்ன சார் விளாட்றீங்களா?
இதுக்கு முன்னாடி இந்த ரைட்டர் சரியில்லை சார், புதுசாக ரைட்டர் உங்களை ஹையர் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ரைட்டர் எடுக்க போன என்கிட்ட முன்னாடி கன்சல்ட் பண்ணணும்ல. சார் என்னாச்சு சார்? சித்தார்த் இஸ் ரியலி டேலண்டட். உங்கள் ஸ்கிரிப்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் இனிமே ப்ரொடியூசரை பார்க்கணும். அது என்கிட்ட ஒரு டிராஃப்ட் இருக்கணும். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காங்க. சார் உங்கள் ஸ்கிரிப்டில் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. ஸ்கிரிப்ட் எப்போ படிச்சிங்க? நேத்தி தான் படித்தார். ஐ மீன் நம்ம ப்ரொமோஷனல் டீம்மேட் பிரபு அவரை தான் நரேட் பண்ண சொன்னேன். ஓ 3 மாதமாக நான் உட்காந்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்கிரிப்டில் சார் வந்து ஒரே ஒரு நாளில் குறை கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர். உட்காருங்க உட்காருங்க சார், உட்காருங்க. அட அட உட்காருங்க சார். ஆ ஆ ஆ அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க சார், நீங்களும் உட்காருங்க. எல்லாம் எழுதிக்கோங்கப்பா, சார் சொல்லுவார், எல்லாம் எழுதிக்கோங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம். சார் உங்கள் ஸ்கிரிப்டில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். தன்னுடைய ரீஜனுக்குள்ளே நடக்கிற பேக் டு பேக் மர்டர்ஸை அவர் தான் டிகோட் பண்ணுறாரு. ஒரு வேளை அவர் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இந்த மர்டர்ஸோட லிங்க் ஆகிருந்தா, அதாவது அவருக்கே தெரியாமல் இந்த மர்டர்ஸ்க்குலாம் ஒரு காரணமாக இருந்தா, இப்படி ஸ்க்ரீன் ப்ளே போனால் இன்னும் இன்டென்சிட்டி கிடைக்கும், ஆடியன்ஸுக்கும் ஒரு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும் தோணுது சார். சித்தார்த், நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி தர முடியுமா? சார் கண்டிப்பாக சார், பண்ணித்தரேன் சார். சூப்பர் சித்தார்த், தேங்க்யூ. அப்புறம் நான் அப்போ சொன்னதை தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஐயோ சார், இதெல்லாம் ஒன்றும் புதுசில்லை சார், பழக்கப்பட்ட விஷயந்தான். எல்லோரும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் தான் சார் க்ரியேட் பண்ணிக்கணும். சூப்பர் சித்தார்த், நீங்கள் சொன்னதே நல்லா இருந்துச்சு. ஓகே சார், அதை அப்படியே டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். போதும். சரி ஓகே பார்ப்போம். சார் நம்ம கொஞ்சம் பேசணும், கேபின் போகலாமா? டேய் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, பார்த்து அவருக்கு முதல்ல தூங்கிடாதீங்க. ஓகே சார், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் இருக்கோம். ஓகே குட். நம்ம ஸ்கிரிப்டில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான விஷயம், நோ லேப்டாப், நோ டைப்பிங். நம்ம ஸ்கிரிப்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கையில் மட்டும்தான் எழுதணும். ஏன்னா அதுதான் நம்மளை நிறைய டைமென்ஷனில் யோசிக்க வைக்கும். 3 மாதமாக இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு கிடைச்ச இந்த ஒரு நாள் தான், அதுவும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் இப்போ டைலாக்ஸில் கை வைக்க முடியாது. நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணேன், அதுதான் கரெக்ட். என்ன பண்ணணும்னு தெரியல. சாப்பிடல? என்ன சவுண்டு? நீ இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணு, நல்லா இருக்கும். கார்னர் சீட்டில் என்னடா பண்ணுறீங்க? ஹே, நான் இந்த ரீல் பண்ணேன், நீ பார்க்கலையா? பார்க்கலையே, பண்ணிக்கலாம், அப்புறமா. சரி சரி. இன்ஸ்டானுங்களோ எவன் அது? அட பாகு இருபாகு எல்லாம் எடுத்து தம்பி. மாற்றினு. யோ என்ன ப்ரோ? பாப்பா. இரு ப்ரோ, வரேன். டேய் ஹே, இந்த இருபாகு ட்ரெண்டிங் சார். அப்படியா? அடுத்த லீவ் கேட்டீங்கல்ல, மறந்துருங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சரி சரி. என்ன ப்ரோ? வா வா. அங்கே டாக்கு. அதுவா? மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டா சொன்னேன். நம்ம என்ன மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கான்னு தெரியாதா உனக்கு? பக்கத்தில் இருக்குல்ல ப்ரோ, அதை தான் ப்ரோ சொல்கிறேன். அது அப்படியே திரும்பி அந்த பிள்ளை சொல்லு. சொல்லு 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 சொல்லு. இதோ பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கே, தெரியாதா உனக்கு? கேட்சல கேட்சாமா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எப்பயுமே பேசுகிற நீ. இப்போ என்ன பண்ணுற? அண்ணன் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அது என்னன்னு பாரு. உள்ள ஏதோ ஹெவியாக வேலை பார்க்குறானு, என்னன்னு போய் நோட் விட்டுருவேன். அதை வரேன். இந்த வேலைக்கு மட்டும் ரெடியாக இருக்கானப்பா. ப்ரோ
என்னடா வண்டர்ஃபுல், ஓ எக்ஸலன்ட், அது சரி. மார்வலஸ் அவரை சொல்லிட்டு ம், அந்த டம்மி பசங்களை வச்சு அப்படி வேலை வாங்குறாரு. ம், வேற லெவல் பண்ணுறாரு தெரியுமா? அவ்வளோ ஏன் உங்களை விட ம். ஒரு நிமிஷம். ஓகே. சித்தார்த், உங்கள் ப்ரூஃப் ஏதாவது கையில் வச்சுருக்கீங்களா? சார் ப்ரூஃப் யா, சார் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். வீட்டில் இருக்குது. இப்போ கையில் எதுவும் இல்லையே. ஓகே ஓகே ஃபைன். ஜெனி, இன்னும் 5 மினிட்ஸில் எம்பசி க்ளோஸ் ஆகிடுமா? ஆமாண்ணா. ஓகே ஜெனி, நீ வந்துடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே.